மார்பழகும் புற்றாலும் செங்குத்திரையும் நெஞ்சோடு பதித்து வைப்பாய் செச்சார்புரம் செச்சதேவே பஞ்சாக்கர தேசிகளே. திருக்கைலாய பரம்பரை திருவாவடுதியாரின் குருமகா சன்னிதானங்களின் பொற்பாதங்களை வழங்கி அவையோர் அனைவரின் பொற்பாதங்களையும் வழங்கி எனது உரையை தொடங்குகிறேன். வேத நெறி தழை தோங்க மிகு சைவ துறை விளங்க பூத பரம்பரை புரிய புனிதவாய் மலர் தழுத சீதவள வயல் புகழி திருஞான சம்பந்தர் பாதமலர் தலை கொண்டு திருத்தொண்டு பரபுவார் பாதமலர் தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவார். இந்த உலகம் உய்ய சிவபாத இருதயரும் அவரது மனைவி பகவதியாரும் ஒரு குழந்தையை வேண்டுகிறார். அதாவது அந்த குழந்தை எப்படிப்பட்ட குழந்தையாக இருக்க வேண்டும்? அழகான ஒரு ஆண்மகனாக வேண்டும் என்று அழைத்தார் என்று கேட்டாரா? இல்லை. நீண்ட ஆயுளுடன் மிக்க அறிவு ஞானம் பொருந்திய குழந்தை வேண்டுமா என்று கேட்டாரா? இல்லை. எப்படி கேட்டார் என்றால், இந்த உலகமானது திருநீற்றின் ஒளி மங்கி இருக்கிறது, அந்த திருநீற்றின் ஒளி மிக சிறந்து விளங்க வேண்டும் என்றே சிவபெருமானிடம் நாள்தோறும் வணங்கி முறையிட்டார். ஸோ அப்படி இந்த உலகம் உய்வதற்காகவே ஈன்றெடுத்த குழந்தை நம்முடைய ஞான சம்பந்தர். இதே சேக்கிழார் பெருமான் சொல்லும்போது எப்படி சொல்லுவாரு? மூவாண்டில் உலகுய்ய நிகழ்ந்ததனை மொழிகின்றேன். அதாவது இந்த உலகம் உய்வதற்காகவே திருவாய் மலர்ந்து அழுதார். நாமெல்லாம் அழும்போது வாய் எப்பவுமே குவியும், ஆனா ஞான சம்பந்தர் அழும்போது வாய் மலர்ந்து இருக்கிறது. அதாவது இந்த உலகத்துக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதற்காக அவர் அழுததால வாய் மலர்ந்து புனிதவாய் அப்படின்னு சொல்றாரு சேக்கிழார் பெருமான். ஞானசம்பந்தருடைய வரலாறு பார்த்தோம்னா நம்ம 3 விதமா நம்ம ஆராய்ச்சி பண்ணும்போது பார்க்கலாம். ஞானசம்பந்தருடைய சமய பணி ஒன்று, ஞானசம்பந்தருடைய சமுதாய பணி ஒன்று, ஞானசம்பந்தருடைய இசை பணி அதாவது தமிழ் பணி ஒன்று. சமய பணிகள் அப்படின்றது நிறைய இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஆண் பணியை பெண் பணியாக மாற்றுறது, இந்த திருமறைக்காடு கதவை திறந்து மூடுறது. ஸோ அந்த மாதிரி சமய பணிகள் நிறைய இருக்கு. சமுதாய பணி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஞானசம்பந்தருடைய பணிகளை எப்படி சமுதாய பணியா இருக்கு அப்படின்னா, முதல் நம்ம என்ன சொல்றோம்னா, ஞானசம்பந்தருடைய பதிவுகள் முழுசா நமக்கு நம்பிக்கையூட்டிப்பவையா இருக்கு. அதுக்கு முன்னவருக்கும் நம்ம சைவ சமயம் இருள கிடந்துச்சு. அதுக்கப்புறமா ஞானசம்பந்தர் எழுந்த அப்புறமா தான் சைவ சமயம் ஒரு பொலிவா இருக்கு. நமக்கு என்ன மாதிரியான பாடல் கொடுத்துருக்காருன்னா, மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம். அதாவது நாம நினைப்போம் ஆன்மீகம் அப்படின்றது எல்லாத்தையும் துறந்துட்டு நம்ம காட்டுல போறது, போய் அங்க தவம் பண்றது அப்படிலாம் கிடையாது. நம்மளுடைய ஞான சம்பந்தர் எப்படி குறிப்பிட்டிருக்காருன்னா, மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், எல்லாரோட இன்பங்களும் பெற்று நம்ம இந்த மண்ணில் நல்லபடியாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நம்பிக்கை யூட்டுபவையாக திகழ்கிறார் ஞான சம்பந்தர். ஞான சம்பந்தருடைய பணி தனி அனுபவமா கிடையாது. இப்போ நம்ம யோக நெறியில தனியா வீட்டுல உட்கார்ந்து நம்மளுடைய இன்பத்தை அனுபவிக்கிறது அந்த மாதிரி இல்லாம, ஞான சம்பந்தர் கோவிலா அடியார் குழாமோட சென்றாரு. அப்படி இருக்கும்போது என்ன ஆகுது, அந்த சமுதாயமே எல்லா அடியார்களையும் சேர்ந்து ஒரு இணக்கம் இருக்கு. அந்த இணக்கத்தோடு சேர்ந்து அவர் சைவ சமயத்தை வளர்த்தாரு. அதாவது அவருடைய இறை அனுபவம் தனி அனுபவமா இல்லாம ஒரு சமுதாய அனுபவமா இருக்கு. ஸோ இதுவே அவருடைய சமுதாய பணிக்கு ஒரு எடுத்துக்காட்டாக நம்ம சொல்லலாம். அதே மாதிரி அவருடைய நிறைய திருப்பதிகள்லாம் திருக்கடை காப்புனே நம்ம சொல்றோம் இல்லைங்களா? நிறைய அவருடைய பலன்கள்லாம் சொல்லுவாரு. நம்ம அடியார் பெருமக்களுக்கு எல்லா வினைகளும் நீங்க வேண்டும், எல்லா இன்பங்களும் பெற வேண்டும் அப்படின்றதுக்காக அந்த பணிகளை அவருடைய கடை காப்புனே சொல்லியிருப்பார். ஸோ இது அவருடைய சமுதாய பணியா இருக்கலாம். இன்னொன்று என்னன்னா, நம்முடைய தமிழகத்துல ஒரு பெரிய நோய் என்னதுன்னா சாதி அப்படின்ற ஒரு நோய் இருக்கு. அந்த சாதியை கலைஞர் பெருமானார நம்ம ஞான சம்பந்தர் திகழ்ந்தாரு. அந்த காலத்துல பாடல்குளம் அப்படின்றது ஒரு கோவிலுக்குள்ள நுழைய முடியாத அந்த மாதிரி ஒரு இதுவாக தான் இருந்துச்சு. பட் இவர் திருநீலகண்ட யாழ்ப்பாணர் அவரையும் அவருடைய மனைவி மதங்க சூளாமணியுமே தான் சென்ற ஒவ்வொரு கோயிலுக்குமே கூடவே கூட்டிட்டு போவாரு. அதே மாதிரி திருநீலகண்ட நாயனார் வீட்டுக்கு போகும்போது அவர் தங்கும் போது அவர் யாகம் செய்த இடத்துக்கு பக்கத்துல இவருக்கு ஒரு இடம் அமைக்க வேண்டும்
அப்படின்னு திருநீலகண்ட நாயனார் கிட்ட சொல்றாரு. ஸோ அந்த மாதிரியான ஒரு அந்த சாதியை எதிர்த்து அங்க இருக்கிற ஒரு தைரியம் வந்து நம்ம ஞானசம்பந்தத்துக்கு இருந்துச்சு. இருந்தாலுமே அவர் வந்து ஒரு வேதியர் குலத்துல பிறந்த ஒரு குழந்தை. அதே மாதிரி திருநீலகண்ட யாழ்ப்பாணரை வந்து அழைக்கும் போது அவர் ஐயரே என்று அழைக்கிறார். அதாவது அந்தனர் என்போர் அறவோர் அப்படின்ற திருக்குறளை வந்து இவர் ஒரு எடுத்துக்காட்டா லைவ்லி எக்ஸாம்பிளா இவர் வாழ்ந்து காமிச்சிருக்காரு. ஞானசம்பந்தருக்கு சிவபெருமான் கொடுத்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா முத்துல கொடுத்துருப்பாரு. அவர் குறிச்ச தங்க கிண்ணத்துலேயே முத்து பொறுத்திருக்கும். அவருக்கு கொடுத்தது வந்து முத்து சின்னம், அதே மாதிரி முத்து பந்தல் கொடுத்துருப்பாரு. அந்த பந்தலுக்குமே வந்து முத்தால வந்து சேர்ந்தது. ஏன் வந்து சிவபெருமான் எல்லாமே முத்துல கொடுக்கணும் அப்படின்னா அது பிறகு ஒரு சின்ன நகைச்சுவையான ஒரு கருத்து இருக்கு. பூமியில இருந்து எடுத்தது எல்லாமே வந்து ஒரு பட்டி தீர்க்க மாதிரியானதான் இருக்கும். லைக் தங்கம், மாணிக்கம் எதுவாக இருந்தாலுமே. பட் முத்து மட்டும்தான் வந்து பட்டி தீர்க்க தேவையில்லை. அப்படியே கடல்ல இருந்து எடுத்தாலுமே அது வந்து நல்ல ஒளி பொருட்சி இருக்கும். நம்ம மற்ற அருளாளர்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அருளாளர்கள் தான், கம்பேர் பண்ணக்கூடாது. பட் ஜஸ்ட் ஒரு சுவைக்காக சொல்றேன். நாவுக்கரசருக்கு வந்து சூளை நோயால் பாதிக்கப்பட்டார். சுந்தரர் வந்து கண் இழந்து அப்படி பாதிக்கப்பட்டார். பட் ஞானசம்பந்தர் மட்டுமே தான் எந்த ஒரு வினையாலுமே அவர் பாதிக்கப்படலை. ஸோ அவருக்கு வந்து பக்குவமே தேவையில்லை. எப்படி ஒரு முத்து கடலிருந்து எடுத்த உடனே ஒளி வீசிச்சோ அந்த மாதிரி ஞானசம்பந்தர் பிறந்து அந்த ஞானப்பானம் உண்ட உடனே அவர் வந்து பிரகாசிச்சிட்டாரு. அவருக்கு எந்த ஒரு வினை அனுபவமே இல்லை. ஸோ இதுக்காக தான் ஒரு சிவபெருமான் குறிப்பா முத்து கொடுத்தாரு, முத்தால எல்லாமே கொடுத்தாரு அப்படின்ற ஒரு கருத்தும் இருக்கு. அடுத்து இந்த மாதிரி ஞானசம்பந்தர் குலக்கரைக்கு போய் அழுகிறது வந்து நம்ம எல்லாருக்குமே இப்போதான் ஜஸ்ட் நவ் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அடுத்து ஞானசம்பந்தர் பெருமான் வந்து மண்ணில் நல்லவனம் வாழலாம் அப்படின்ற பதிகத்துல சிவபெருமான பெருந்தகை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இந்த சேக்கிரார் பெருமான் வந்து குழந்தை அழுதது அப்படின்னு சொன்னார் இல்லைங்களா, அந்த குழந்தையோட பேர் இன்னும் சொல்லலை. ஸோ அந்த குழந்தையை எப்படி வந்து நம்ம குறிப்பிடுறது அப்படின்னு யோசிக்கிறாரு சேக்கிரார் பெருமான். ஞானசம்பந்தர் வந்து சிவமே வடிவானவர் இல்லைங்களா, அப்ப அவர் வந்து சிவபெருமானை எப்படி சொன்னாரு, பெருந்தகை அப்படின்னு சொன்னாரு. அதனால சேக்கிரார் பெருமான் என்ன பண்ணாரு, எச்சில் மயங்கிற உனக்கு ஈடுயிட்டாரை காட்டி என்று கைச்சிறியது ஒரு மாதிரி கொண்டு ஓச்ச கால் எடுத்தே அச்சிறிய பெருந்தகையார், அதாவது ஞானசம்பந்தரை சேக்கிரார் பெருமான் சிறிய பெருந்தகையார் அப்படின்னு சொல்றாரு. சிவபெருமான் பெரிய பெருந்தகையார் இல்லையா, ஞானசம்பந்தர் வந்து சிறிய பெருந்தகையாரும். ஸோ ஞானசம்பந்தர் வந்து நம்ம சிவமே உருவாக தான் நாம் பார்க்க வேண்டும். ஞானசம்பந்தர் வந்து பாண்டிய மன்னரை வந்து வெப்பு நோய் தீர்க்கறதுக்காக போறாரு இல்லைங்களா. அப்போ போகும்போது நாவுக்கரசு பெருமான் வந்து சொன்னாரு, நானும் சோறும் சரியில்லை அப்படின்னு சொல்லும்போது அவரும் அருளாளர் தான், அவருக்கும் தெரியும். இருந்தாலும் நமக்கெல்லாம் இந்த கோளறு பதிகம் வந்து அருள் செய்ய வேண்டும் என்பதற்காகவே நாவுக்கரசர் வாயிலிருந்து இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் வர வச்சாரு சிவபெருமான். அப்போ வந்து கோளறு பதிகம் பாடினாரு. வேயுறு தோழி பங்கன் விடமுத்த கண்டன் அப்படின்ற பதிகத்தை அது பதிகத்தினுடைய கடைசியா ஆணை நமதே அப்படின்னு சொல்றாரு. அதாவது வேற எந்த திருமுறைகளும் நம்ம பார்க்க முடியாதபடி ஞானசம்பந்தர் ஒரு கேரண்டியே கொடுக்குறாரு, ஆணை நமதே நான் சொல்றேன் அதனால அப்படின்ற மாதிரி. அந்த ஒரு பாங்கு வந்து நம்ம ஞானசம்பந்தர் பதிகத்துல தான் பார்க்க முடியும். அந்த ஆணை நமதே அப்படின்னு சொன்னதால தான் இன்றளவும் நம்மளுடைய இந்திய திருநாட்டில் வந்து ரொம்ப போர்கள்லாம் எதுவும் இல்லாம ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம குடியரசு தினத்தப்போ நம்ம அதுதான் பாடினாங்க இல்லைங்களா. ஸோ அதனால அடுத்து அந்த பதிகத்திலே அவர் சொல்லுவார், புத்தரோட அமனை வாதில் அழிவிக்கும் மன்னல் திருநீர் செம்மை கிழமை. இந்த அவங்களுடைய வாதில் அழிக்கிறதுக்கு நான் எதை பயன்படுத்த போறேன் அப்படின்னா திருநீரை தான் பயன்படுத்த போறேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இதுவே நமக்கு தெரியுது திருநீர் அப்படி அதுதான் வந்து நம்ம சைவர்களுடைய ஆயுதம். ஸோ எந்த ஒரு அவர் வந்து அப்படிப்பட்ட ஒரு போருக்கு செல்லும் போது திருநீர் அழைத்து போனார் இல்லையா. ஸோ அதே மாதிரி நமக்கும் திருநீர் தான் வந்து ஒரு ஆயுதம் படிக்கிறமாக இருக்கு. எங்க நம்ம சென்றாலுமே திருநீரோட சென்றோமானால் நமக்கு எல்லாமே வந்து வெற்றியாக தான் அமையும். இந்த ஒரு இடத்துல இந்த மாதிரி மங்கையர்க்கரசியாருடைய ஆதரவை வந்து ஞானசம்பந்தரை கூப்பிட்டு வரதுக்காக விட்டுருக்காங்க இல்லையா. ஸோ இங்க வந்து நான் வாதில் அழிவிக்க போறேன் அப்படின்றது மன்னருக்கே தெரியல. சமணர்கள் தான் போய் சொல்றாங்க. சமணர்கள் அந்த மன்னன் கிட்ட போய் சொல்றாங்க, இந்த மாதிரி நம்ம ஊருக்குள்ள ஒருத்தர் வந்திருக்காரா அப்படின்னு சொல்றாங்க. அவர் வந்து யாரு அப்படின்னு கேட்கும்போது ஏதோ ஒரு குழந்தையா, பால் குடிச்ச குழந்தையா அப்படின்னு சமணர்கள் சொல்றாங்க. அதுக்கு மன்னன் என்ன சொல்றாரு,
என்ன பண்ண போறாரா அவரு அப்படின்னு கேட்கும்போது, நம்ம சமணர்களை வந்து வாது செஞ்சு அழிக்க போறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி மன்னருக்கு தான் வந்து தெரிஞ்சிருக்கணும் நாட்டுக்குள்ள யார் நுழைஞ்சிருக்காங்க அப்படின்றது, கரெக்டுங்களா? ஆனா அந்த சமணர்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கு நாட்டுக்குள்ள முதல்ல யார் நுழையிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுலவே நமக்கு தெரியுது மன்னருடைய ஒற்றர்கள் எந்த அளவுக்கு வீக்கா இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சமணர்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு ஞானசம்பந்தம்ல நுழையிறாரு அப்படின்னு சொல்லிட்டு? ஸோ சமணர்கள் நம்ம ஞானசம்பந்தருடைய அந்த படையிலேயே வந்து ஒற்றர்களா எடுத்து பணி புரிஞ்சிருக்காங்க. அப்போ இது யாரு வந்து ஞானசம்பந்தர் வர வச்சது அப்படின்னு கேட்டப்ப யாரும் தெரியல அப்படின்னு சொன்னாங்க. அதாவது மங்கையர்க்கரசியார் தான் போயிட்டு ஞானசம்பந்தரை வர வச்சிருக்காங்க அப்படின்றது யாருக்குமே தெரியல. அதுல இருந்தே நமக்கு தெரியல அவர்கள் மங்கையர்க்கரசியாருடைய ஒற்றர்கள் எந்த அளவுக்கு வேலை செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுல இருந்தே நமக்கு தெரியுது ஒரு தவறான வழியில போனோம் அப்படின்னா நமது ஆட்சி பலமும் மற்றும் அதாவது அவர்கள் இயற்கையே இருக்கக்கூடிய ஒரு டேலண்ட்டுமே அவங்களுக்கு வந்து கம்மியாக தான் ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு முன்னாடி பேசின சகோதரி லோகேஸ்வரி வந்து சொல்லியிருந்தாங்க ஞானசம்பந்தர் வந்து தமிழ் ஞானசம்பந்தர் தமிழை வந்து பரப்பினாங்கன்னு சொல்லிட்டு. அவர் தமிழ் ஞானசம்பந்தர்னு சொல்லிட்டு அவர் அழைச்சதை ரொம்ப பெருமைப்பட்டுக்கிட்டாரு, என்னதான் அவர் வேதியர் குலத்துல பிறந்தாருன்னு. ஸோ அதுல வந்து கொஞ்சம் அரட் பாயிண்ட்ஸ்ல சொல்ல விரும்புகிறேன். அவருடைய பதிகத்துல நிறைய வந்து புது புது தமிழுக்காக நிறைய தொண்டு செஞ்சிருக்காரு. அதாவது புதுவிதமான யாப்புகள் அணிகள்லாம் அவர் வந்து உபயோகப்படுத்தியிருப்பார். நம்ம எப்பவுமே பாடுமொழிகளை பிடியதன் ஒரு ஊமை, அதுல பிடியதன் ஒரு உண்மை கொலமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிட கடிகன பதிவர அருளினர் விதிப்பதை வடிவினர் பதிவரி வளமுறை இடையே. அந்த லாஸ்ட்ல மட்டும்தான் ஏகாரம் வருது. அதுக்கு முன்ன ஃபுல்லா வந்து குறியில தான் பாடியிருப்பாரு. ஒரு பாட்டு ஃபுல்லா குறியில பாடின அந்த பெருமை வந்து ஞானசம்பந்தருக்கு தான் உண்டு. அடுத்து திருவிராகம் அப்படின்ற ஒரு அமைப்பையும் பாடியிருக்காரு. அராகம் அப்படின்னா எழுச்சி அப்படின்னு இருக்கும். நம்ம சித்தாந்தம்ல நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இவர் நிறைய பாடல்கள்ல திருவிராகம் அப்படின்ற இதுல வந்து பாடியிருக்காரு. அதாவது அந்த பாட்டி வந்து எழுச்சியா இருக்கும். அதுல ஒரு பாடல் வந்து பகிர்ந்துக்க விரும்புகிறேன். சுடர் உலகு நரர்கள் பயிர் தரவி தள்ள முரணழிய அரணமதில் புறமெறிய விரவுவதி சரவிசைக்குள் கரமுடைய பரமனிடமாம். இந்த பாடல் பாடும்போதே நமக்கு எழுச்சியா இருக்கு இல்லைங்களா? இந்த மாதிரி திருவராகம் அந்த யாப்புல வந்து நிறைய பாடல்கள் பாடியிருக்காரு. இன்று நன்று நாளை நன்று அந்த மாதிரியான பாடல்களும் பாடியிருக்காரு. அடுத்து திருஎழுக்கூற்றறிக்கை வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க லோகேஸ்வரி அக்கா. அந்த திருஎழுக்கூற்றறிக்கை என்ன சிறப்பு அப்படின்னா 1 1 2 1 1 2 3 2 1. ஸோ அந்த மாதிரி நம்ம அதை எழுதி பார்த்தோம் அப்படின்னா அது பார்க்க ரதம் மாதிரி இருக்குமா. ஸோ அதை வந்து நம்ம ரத பண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான பாடல்கள் ட்ரை பண்ணுறதுன்றதே ஒரு பெரிய விஷயம் தான். ஸோ அவ்வளோ தமிழ் புலமை இருக்கிறது ஞானசம்பந்தருக்கு. அடுத்து திருவியமகம் அப்படின்ற ஒரு அதாவது ஒரு சொல்லு ஒரே சொல்ல 2 முறை பயன்படுத்திருக்காரு. ஆனால் 2 முறையிலுமே வந்து வேற வேற பொருள்கள் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான பாடல்கள் வந்து நம்ம திருவியமகம் அப்படின்னு சொல்லுவாங்க. வியமகத்திலேயே ஒரு பாடல் பாடியிருக்காரு ஞானசம்பந்தர். உற்றுமை சேர்வது மெய்யிலையே உணர்வது நிழலருள் மெய்யினையே கற்றது காய்வது காமனையே கனது காய்வது காமனையே. இதுல பார்த்தோம்னா உற்றுமை சேர்வது மெய்யினையே உணர்வது நீ தருள் மெய்யினையே 2 மெய்யினையை வந்து யூஸ் பண்ணியிருப்பாரு. முதல்ல இருக்க மெய்யினைக்கு என்ன பொருள்? உற்றுமை சேர்வது மெய்யினையே, அதாவது உமையவள் வந்து உடைய இடப்பாகத்தை கொண்டிருக்கா அப்படின்ற பொருள் மெய்யினையே. அடுத்து வர மெய்யினைக்கு என்ன பொருள் அப்படின்னா மெய்யினா உண்மை, அதாவது ஞான தவசிகள் எல்லாமே உங்களை நோக்கி தான் வருவாங்க, அதாவது நீங்க தான் உண்மை அப்படின்ற பொருள். ஸோ இதுதான் வந்து நம்ம வியமகம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து யாழ்மொழி. ஸோ யாழ்மொழி பற்றி நமக்கு எல்லாமே ரொம்ப ஃபெமிலியரானது தான். யாழ்மொழி அந்த நடையில வந்து பாடியிருக்காரு. அதுல என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா மாதர் மடப்பிடியும் மட அன்னமும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஏன்னா இவர் 2 நடையில பாடுறாரு இல்லையா, இசையில 2 நடை கொடுக்கறதால இலக்கணத்திலுமே 2 இலக்கியத்திலுமே 2 உரை 2 கொடுத்துருக்காரு.
என்னென்ன மடப்பிடினா யானை, அந்த உண்மையால் நடந்து வர்றது யானை அசைந்து வர மாதிரி இருக்கான். ஸோ அந்த ஒரு உண்மை கொடுத்துட்டு உடனே இன்னொரு உண்மை கொடுக்குறாரு, என்னன்னா அன்னமும், அதாவது உண்மையால் நடந்து வர்றது யானை மாதிரியும் இருக்கு, அன்னமலை மாதிரியும் இருக்கு. ஏன்னா இசையிலுமே 2 நடையை பயன்படுத்துறவர், இந்த ஓமையிலுமே 2 நடையை பயன்படுத்துறாரு. ஸோ அது ஒரு சிறப்பு. அடுத்து இருக்கு குரல்லையுமே பாடியிருக்காரு. இருக்கு குரல்னா 2 லைன் வருது, பேர்ஸ் மாதிரி. வாசி தீரவே காசு நல்குவீர் மாசில் மிழலையீர் ஏசல் இல்லையே. ஸோ இந்த பாடல பார்த்தீங்கன்னா 2 லைன் வரும். இது வந்து இருக்கு குரல் அப்படின்னு சொல்றாங்க. எப்பவுமே ஒரு பதிகம் முடியும் போது ஏகாலத்துல தான் முடியும் இல்லையா? வாசி தீரவே காசு நல்குவீர் மாசில் மிழலையீர் ஏசல் இல்லையே, ஏகாலமா தான் முடியுது. ஆனா ஒரே ஒரு பதிகத்துல மட்டும் ஞானசம்பந்தர் இம்முல முடிகிற மாதிரி, ஒற்றுல முடிகிற மாதிரி பாடியிருப்பாரு. அது என்ன அப்படின்னா திருநீலகண்டம். அதாவது திருநீலகண்டமே அப்படின்னு சொல்லக்கூடாது, ஏன்னா அது திருநீலகண்டம்ன்றது ஒரு மந்திரம் என்றால் நினைப்பவரை காப்பது. அதனால நம்ம அதை வந்து மாற்றக்கூடாது அப்படின்றதுக்காக அவ்வினை இவ்வினை யாமென்று சொல்லும் அகுதறிவீர் ஒய்வினை நாடாதிருப்பதும் முன் தமக்கோணமன்றே கைவினை செய்து எம்பிரான் கடல் போச்சுதும் நாவடியோம் செய்வினை வந்தமை தீண்ட பெறாதிரு நீலகண்டம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருக்காரு. அடுத்து ஏகபாதம் அப்படின்ற ஒரு இலக்கணம் இருக்கு. ஏகபாதம் அப்படின்னா ஒரே லைன்லயே 4 லைனா திருப்பி சொல்லியிருப்பாரு. அதாவது ஒவ்வொரு முறையுமே அதோடைய மீனிங் வந்து மாறும். ஸோ அந்த பதிகத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் பிரமபுரத்துறை பெம்மான் எம்மான், பிரமபுரத்துறை பெம்மான் எம்மான், பிரமபுரத்துறை பெம்மான் எம்மான், பிரமபுரத்துறை பெம்மான் எம்மான். இதுதான் வந்து பதிகமே. ஒரே லைனை 4 முறை திருப்பி சொல்லுவாரு. அந்த 4 முறையுமே வேற மீனிங்ஸ் இருக்கும். ஸோ இந்த இலக்கணம் பேர் வந்து ஏகபாதம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வந்து சக்கர மாற்று பதிகத்துல பாடியிருக்காரு. அதாவது ஒரு சக்கரம் எப்படி சுத்தி வேற மாதிரி சுத்துதோ அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட வார்த்தைகளை திருப்பி அதே சொல்லியிருப்பாரு. ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் வந்து பிரமனூர் வேணுபுரம் புகழி. இந்த பதிகத்துல வந்து அந்த சீர்காழியுடைய 12 திருப்பெயர்களுமே மாற்றி சொல்லியிருப்பாங்க. பிரமனூர் வேணுபுரம் புகழி அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காரு. அடுத்த பதிகத்துல வேணுபுரம் பிரமனூர் புகழி, அடுத்த பதிகத்துல புகழி சிறபுரம் வேணுபுரம், அந்த மாதிரி மாற்றி அமையிருந்தால அதை வந்து சக்கர மாற்று திருப்பதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து திருச்சாலச்சரி அப்படின்னா இப்போ இந்த நடனம் பரதநாட்டியம்லாம் ஜதிகள் சொல்லுவோம் இல்லைங்களா, தாத்தை தித்தைன்னு சொல்லுவோம். அதே அந்த திருச்சாலச்சரியை வந்து இங்க வந்து அடாப்ட் பண்ணியிருக்காரு ஞானசம்பந்தர். ஸோ அந்த பதிகம் வந்து வந்தத்தால் வந்து பயின்று நின்று உம்பர பாலே சேர்வாயேனோர்கால். இது வந்து ஒரு நடை. அடுத்து வர்றது பாருங்க, பயில்கன முனிவர்களும் அந்த மாதிரி வேகமா வருது இல்லைங்களா. ஸோ அதுதான் வந்து திருச்சாலச்சரி. அடுத்து நாலடிமேல் வைப்புனா ஒரு பதிகம் வந்து 4 லைன் வரும். அதுக்கு அடுத்து 2 லைன் வந்து மகுடம் மாதிரி சூட்டியிருப்பாரு. நமக்கு எல்லாருக்குமே தெரிந்த பாடி. இடறினும் தளரினும் என்ன துரு நோய் தொடரினும் மூலகழல் தொழுதெழுவே கடல் தனிலா மோதோடு கலந்து மிடறினில் அடக்கிய வேதியனே. இது வரைக்கும் 4 அடி. அடுத்து 4 அடி மேல் வைப்பு, அது 2. இதுவோ எமையால் மாறு ஈவதொன்றமகிழ்லையே அதுவோ உணவின்னருள் ஆவடு துணையரணே. இதுதான் வந்து 4 அடி மேல் வைப்பு. அடுத்து இதே மாதிரி 2 அடி மேல் வைப்பு அப்படின்றது கூட பாடியிருக்காரு. தக்கன் வேள்வி தகத்தவன் போந்தலாய் மிக்க செம்மை விமலன் வியங்கடல் சென்று சிந்தையில் வைகமை கதி நஞ்சராய்
நம்பன் தானே, இந்த நம்பன் தானே, முதல்வன் தானே அப்படின்றது ஒவ்வொரு பாடல்லையுமே வரும். இதுகாரும் எனது பேச்சை கேட்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறுகிறேன். நன்றி.